ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த பைக்கை பற்றி வீடியோ போட்டால் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒர்க்குங்க. ஸோ கல்யாண வேலை போய்ட்டு இருந்துச்சு. எக்கச்சக்க பர்சனல் ஒர்க்கில் அவ்வளோ ஒர்க் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ சரியாக வராமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் ரோடு ஹெல்மெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பைக் வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. இது வாங்கி ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ பைக் வாங்கி ஒரு 6 மந்த்லேயே இது வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லாங் ரைடு போனாலுமே இதான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று, ஒரு ஆக்சிடென்ட் வந்து என் உயிரை காப்பாற்றினது ஒரு ஹெல்மெட்டு தாங்க. ஸோ ஹெல்மெட்டை மட்டும் என்றைக்கும் போடாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹெல்மெட்டை பற்றி பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்கேயில் உள்ள ஒரு ஆஃப் ரோடு ஹெல்மெட்டு தான். ஸோ ஆஃப் ரோடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஆஃப் ரோடில் மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆண்ட்ராய்டிலும் யூஸ் பண்ணுவேன். ஆண்ட்ராய்டில் என்ன பிரச்சனைனா, இது ஒரு ஏரோடைனமிக் கிடையாது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஏரோடைனமிக்காக இருந்தால் காற்று வந்து அப்படி போயிடும். அது ஏரோடைனமிக் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா, இப்படி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 100 கிலோமீட்டர் மேலே போயிட்டுருப்போம். என்ன ஆகும்னா இப்படி தூக்கிடும். ஸோ அப்போ நமக்கு முன்னே வந்து விசிபிள் கிடைக்காது. ஆக்சிடென்ட் ஆக பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என் பைக் நான் எப்போதுமே ஒரு 8ல் தான் ஓட்டு போவேன். அதேமாதிரி போடுறதுலையும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து நான் இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 400 கிலோமீட்டர் மேலே ஓட்டினாலுமே எனக்கு ஒன்றுமே பண்ணாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹெல்மெட் தான். இது மாதிரி உள்ள இருக்க பேட்ஸ் எல்லாமே நீங்கள் அக்கா டாப்பாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாலே வந்துடும். வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸி. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று தான். ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா மேலே போயிடும். ஆனால் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹெல்மெட். ஸோ ரொம்ப வெயிட்டும் கிடையாது. ஒரு 130 கிராம் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க இந்த புஸ்னிங் சரியுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது போட்டாலுமே தலை வலிக்காது. நான் ஆக்சர் ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சர் ஹெல்மெட்டில் என்ன பிரச்சனைனா, அது போட்டால் தலை வலிக்கும். ஸோ அந்த தொல்லை தாங்கவே முடியாது. ஸோ அந்த தொல்லைக்கு இது எவ்வளோ பெட்டர். இதில் இருக்க ஒரு சின்ன மைனஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏரோடைனமிக் கிடையாது. ஸோ அது ஒன்று தான். ஸோ அதுக்கு இதை காட்டலாமா என்னன்னு தெரில. நான் இது கழட்டி ஓட்டி பார்த்ததே கிடையாது. இதை கழட்டியாச்சுன்னா இதுக்கு ஒரு லுக்கே இருக்காதுங்க. இதை கழட்டியாச்சுன்னா இதுக்கு ஒரு லுக்கே இருக்காது. நம்ம இந்த கிளாஸ் அதே மாதிரி தான். அது மாதிரி இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிபிளாக நல்லா தான் இருக்கும். நைட் டைமே எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு மூக்கு வந்து மூச்சு விட முடியாது. ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிடும் இதை போட்டிருந்தா. எனக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அவசரப்பட்டு எடுத்துட்டோனோ. இப்போ போட்டிருக்கேன்னா, இது போடும்போது என்ன ஆகுனா, ஒரு லாங் ட்ரைவில் பார்க்குதுன்னா இந்த இடத்துல மூக்கு வந்து அந்த மூக்கில் போய் கரெக்டாக நின்றுக்கும். ஆனால் இது வந்து சம்டைம்ஸ் மூச்சு அடைக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை. அதேமாதிரி மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ளே போகும், லைட்டாக உள்ளே போகும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே போகும். ஸோ அவ்வளோதான். ஆனால் ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா செம ஒர்த்து. பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா செலவாச்சு. அப்போது என் உயிரை காப்பாற்றுனது ஒரே ஒரு ஹெல்மெட்டு தான். ஸோ இது இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோதான், அம்போன்னு போயிருப்பேன். இதில் கூட ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக லைட்டாக தான் பெயிண்ட் உறிஞ்சிருக்கும். லைட்டு அடி, இருந்த இடத்துல ஒரு லைட்டு அடி, அவ்வளோதான். இந்த ஹெல்மெட்டுக்கு அவ்வளோதான் அடி. பக்கா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது. ஃபுல்லாக பேடு தான் இருக்கும். ஸோ நல்ல ஹெல்மெட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுமாதிரி லாங் ட்ரைவுக்குலாம் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் போகிற ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நான்லாம் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன், 80 to 100. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு நல்ல பக்காவாக ஃபிட்டாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தலை வலிக்காது. ஆக்சிடென்ட் மட்டும் தலைவலி கொன்றும். இதில் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், இந்த ஏரோடைனமிக் கிடையாது, தூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மூக்கில் ஒரு சின்ன பிரச்சனை. இதுதான் இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நான் நிறைய சின்ன ட்ரைவுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணால் தலை வலிக்கவே வலிக்காது. ஏன்னா பழகிருச்சு. இது போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். அந்த வெயிட் ஃபஸ்ட்டு நான்லாம் வந்து எப்படின்னா, ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ஒரு 10 days போடுறோம்னா இது ஒரு 2 days தான் போடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அந்த ஃபிட்னஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கி காலைல கூட அதை போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes தலைவலி. பேக்கில் இந்த இடத்துல சரியான தலைவலி இருக்கும். ஸோ சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட்டு குவாலிட்டி வைஸ் நம்ம சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா பக்கா. ஓகே, பை.